நமது சிவனே துணை குடும்பத்தின் இந்த தெய்வீக பதிவை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அகிலத்தை ஆளும் அந்த ஈசனின் நேரடி பார்வை இன்று உங்கள் மீது விழுந்திருக்கிறது. எந்த ஒரு உயிரும் காரணமின்றி ஒரு இடத்தை வந்தடைவதில்லை. உங்கள் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் அந்த ஆழமான வலியை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுது தீர்த்த அந்த இரவுகளை, நெஞ்சையடைக்கும் அந்த சொல்ல முடியாத பெரும் பாரத்தை அந்த சிவபெருமான் முழுமையாக அறிவார். வெளியுலகத்திற்கு நீங்கள் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டு திரியலாம். ஆனால் உங்கள் உள்ளே நடக்கும் அந்த மௌனமான யுத்தம், எப்போது என் காலம் மாறும், எப்போது எனக்கான அந்த விடியல் பிறக்கும் என்ற உங்கள் ஏக்கப் பெருமூச்சு நேராக கைலாயத்தையே சென்றடைந்து விட்டது. ஆம், இத்தனை காலமாக நீங்கள் பட்ட வலிகளுக்கும், சந்தித்த அவமானங்களுக்கும், இழந்த நிம்மதிக்கும் ஒட்டுமொத்தமாக விடை கொடுக்கும் நேரம் இது. கவனமாக, முழுமையாக உள்வாங்குங்கள். இது மனிதர்கள் எழுதும் வார்த்தைகள் அல்ல. உங்களை படைத்த அந்த பேரொளி, அந்த ஈசன் உங்களுக்கு அனுப்பும் நேரடி ஆசீர்வாதம். உங்கள் வாழ்வில் இனி ஒரு புதிய அத்தியாயம் மலரப்போகிறது. இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்த தடைகள் உங்களை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. உங்களை ஒரு மாபெரும் உச்சத்திற்கு, ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு தகுதியுடையவராக மாற்றுவதற்காக ஈசன் கொடுத்த பயிற்சி அது. உங்களின் ஒரு துளி கண்ணீர் கூட வீணாகவில்லை. சிவனே துணை என்று நீங்கள் முழுமையாக சரணடைந்த அந்த ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தின் கணக்கில் பதிவாகிவிட்டது. அதற்கான பலன் இப்போது மும்மடங்காக உங்களிடம் திரும்பி வரத் தொடங்கிவிட்டது. இந்த நொடியில் உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் அரணாக நிற்பதை உணருங்கள். நீங்கள் ஆதரவற்றவர் அல்ல. நீங்கள் தனிமையில் தவிப்பவர் அல்ல. உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கலங்கிய ஒவ்வொரு தருணத்திலும் அந்த உமாமகேஸ்வரன் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நின்று கொண்டுதான் இருந்தார். நீங்கள் கீழே விழுந்தபோது உங்களை தாங்கி பிடித்ததும், நீங்கள் வாழ்வே முடிந்தது என்று நினைத்தபோது ஒரு மெல்லிய நம்பிக்கையை உங்கள் மனதிற்குள் விதைத்ததும் அதே சக்திதான். இன்று அதே பெருங்கருணை உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் திருப்புமுனை நிகழப்போகிறது. எந்தெந்த இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடங்களில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். எந்த உறவுகள் உங்களை காயப்படுத்திவிட்டுச் சென்றதோ அவர்கள் உங்கள் உயர்வை பார்த்து வியக்கப் போகிறார்கள். உங்களை விட்டுச் சென்ற நிம்மதி மீண்டும் பல மடங்காக உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நீங்கள் இழந்த செல்வமும், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்வாய்ப்பும் உங்கள் கைகளை வந்தடையப் போகிறது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உங்கள் மனதிற்குள் உறைந்து கிடக்கும் அந்த பயத்தை, அந்த தயக்கத்தை, அந்த அவநம்பிக்கையை தூக்கி எறிந்துவிடுங்கள். நீங்கள் தோல்வியடைந்தவர் அல்ல. நீங்கள் தாமதமாக மலர காத்திருக்கும் ஒரு அபூர்வமான மலர். பலருக்கும் சில வெற்றிகள் எளிதாக கிடைத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பலமுறை ஈசனிடம் சண்டையிட்டிருக்கலாம். அதற்கான விடை இதுதான். உங்களுக்கு கிடைக்கப் போவது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. அது பல தலைமுறைகளை தாண்டி நிற்கப் போகும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இவ்வளவு பெரிய பரிசை தாங்கிக் கொள்ளும் மனவலிமை உங்களுக்கு தேவை என்பதால்தான் உங்களை மெதுமெதுவாக வலிகளின் மூலமாக பக்குவப்படுத்தினார் அந்த எம்பெருமான். இந்த தெய்வீக உண்மையை உங்கள் ஆன்மா முழுமையாக உணர்ந்தால், கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை, நான் தயாராக இருக்கிறேன் என்று முழு நம்பிக்கையோடு எழுதுங்கள். இது வெறும் வார்த்தை அல்ல. இது உங்கள் எதிர்காலத்தின் இருண்ட பக்கங்களை அழித்து வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் திறக்கும் முதல் வாசல். இந்த காணொளிக்கு உங்களின் விருப்பத்தை தெரிவியுங்கள். ஏனென்றால் அதன் மூலம் இந்த மாபெரும் நேர்மறை ஆற்றலை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் அடிபட்டு நம்பிக்கை இழந்து தவிக்கும் எவருக்கோ இந்த ஆறுதல் தேவைப்படலாம். எனவே இந்த தெய்வீக செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சிவனே துணை குடும்பத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு மணி குறியீட்டை அழுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொடர்ந்து வரப்போகும் ஒவ்வொரு செய்தியும் உங்கள் வாழ்க்கையின் இருளை விளக்கும் மாபெரும் தீபமாக அமையும். இப்போது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மீண்டும் கவனியுங்கள். கடந்த சில நாட்களாகவே உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? காரணம், சொல்ல முடியாத ஒரு அமைதி, ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு உள்ளுணர்வு, இவ்வளவு காலமும் இருந்த அந்த பெரும் பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போன்ற ஒரு உணர்வு. இது உங்கள் கற்பனை அல்ல. உங்கள் பிரார்த்தனைகளுக்கான பதில்கள் உங்களை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டன என்பதற்கான உறுதியான அறிகுறி இது. இருண்ட மேகங்கள் விலகி சூரியன் மெல்ல மெல்ல வெளியே வருவதைப் போல உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த இருள் விலகத் தொடங்கிவிட்டது. இதுவரை உங்கள் வாழ்க்கையை முடக்கி போட்ட எந்த தடையும் இனி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக நெருப்பை ஈசன் இப்போது கொழுந்துவிட்டு எரியச் செய்திருக்கிறார். நீங்கள் இனி எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. உங்களை அவமானப்படுத்தியவர்களின் கண் முன்னே நீங்கள் வானளாவ உயரப்போகிறீர்கள். நீங்கள் சிந்திய வியர்வையும் கண்ணீரும் வைரங்களாக மாறி உங்கள் பாதையை அலங்கரிக்கப் போகிறது. இனி ஒவ்வொரு நாளும் விடியும் போது என் வாழ்க்கை சிவனின் அருளால் மாறிவிட்டது என்ற ஒற்றை வரியை மட்டும் உங்கள் மனதிற்குள் உறுதியாக சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு அபாரமான சக்தி இருக்கிறது. நீங்கள் உங்களைப் பற்றி உயர்வாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்கத் தொடங்கும் அந்த நொடியே பிரபஞ்சம் தன் ஒட்டுமொத்த ஆற்றலையும் திரட்டி உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யத் தொடங்கிவிடும். ஒரு நிமிடம் கண்களை மூடி எந்த கவலையும் இல்லாத உங்களின் எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் கனவு கண்ட அந்த இல்லம், உங்கள் குடும்பத்தாரின் முகத்தில் தவழும் அந்த உண்மையான களங்கமில்லாத சிரிப்பு,
எந்த கடன் தொல்லையும் இல்லாத, எந்த மன அழுத்தமும் இல்லாத ஒரு அமைதியான உறக்கம். இவையெல்லாம் ஏதோ எட்டாக்கணி அல்ல. இவை அனைத்தும் உங்கள் வாசலை நெருங்கி வந்துவிட்டன. ஈசனின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களை சூழ்ந்துவிட்டது. அந்த ஈசனின் பேரருள் இப்போது உங்களை முழுமையாக ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டது. நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதை எவ்வளவு கரடுமுரடானது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளே புழுங்கிக் கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் தனியாக இல்லை. உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உங்கள் தூய்மையான அன்பை அவர்கள் நிராகரித்திருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகளை மறந்துவிட்டு உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து இனி ஒரு கணம் கூட உங்கள் மனதை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களை விட்டு விலகியவர்கள் அனைவரும் உங்கள் எதிர்கால நல்வாழ்விற்கு தடையாக இருந்தவர்கள் என்பதை இப்போது நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தடைகளை ஈசனே தன் கைகளால் அப்புறப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி நுழையப் போகும் மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ள வரமாட்டார்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள, உங்கள் காயங்களுக்கு மருந்தாக உங்களின் சரிவுகளில் தோள் கொடுக்க வருவார்கள். இத்தனை காலமாக உங்கள் நெஞ்சில் உறைந்து போயிருந்த வலியை போக்க ஒரு மாபெரும் சக்தி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்ததாக நினைத்த நிம்மதி இனி பல மடங்காக உங்கள் வாசல் தேடி வரப்போகிறது. ஒரு புதிய ஒளியை உங்கள் ஆன்மா இப்போது உணரத் தொடங்கியிருக்கிறது. அது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. உங்கள் கண்ணீருக்கான பதிலை பிரபஞ்சம் உங்களுக்கு தரத் தொடங்கிவிட்டது என்பதற்கான முதல் அறிகுறி அது. இதுவரை நீங்கள் சந்தித்த தோல்விகள் அனைத்தும் தோல்விகளே அல்ல. அவை உங்களை சரியான பாதையில் திருப்புவதற்காக உமா மகேஸ்வரன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட பெரிய அற்புதமான இன்னொரு கதவை எம்பெருமான் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விரைவில் உணரப்போகிறீர்கள். அந்த மாபெரும் திறப்பு விழாவுக்கான நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில காரியங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பும் பேரருளும் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அது உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிய ஒரு பெரும் ஆபத்து என்று எண்ணிக்கொள்ளுங்கள். தாமதமாக கிடைக்கும் வெற்றிதான் எப்போதும் நிலைத்து நிற்கும். நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதராக உருவெடுத்திருக்கிறீர்கள். வலிகள் உங்களை பக்குவப்படுத்தி இருக்கின்றன. நீங்கள் பட்ட அவமானங்கள் உங்களை புடம்போட்ட தங்கமாக ஜொலிக்கும் வைரமாக மாற்றியிருக்கின்றன. இனி நீங்கள் யாரிடமும் சென்று உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலம் உங்கள் சார்பாக பேசத் தொடங்கும். உங்கள் மௌனம் மாபெரும் வெற்றியாக மாறும். அந்த வெற்றி செய்தி உங்கள் செவிகளை வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இது இந்த அகிலத்தின் அசைக்க முடியாத சட்டம். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும். இத்தனை காலமாக நீங்கள் கொடுத்த தூய்மையான அன்பும் செய்த தியாகங்களும் இப்போது பெருவெள்ளமாக உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பொறுமையோடு காத்திருந்த ஒவ்வொரு நொடிக்கும் அந்த பரமேஸ்வரன் பெரும் பரிசுகளை காத்திருக்கச் செய்திருக்கிறார். இந்த நொடியில் உங்கள் மனதிற்குள் தோன்றும் அந்த மெல்லிய அதிர்வை, அந்த புதிய நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் சிவபெருமான் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மொழி. உங்கள் இதயம் சொல்லும் அந்த நல்லுணர்வை மட்டும் முழுமையாக நம்புங்கள். இருள் சூழ்ந்த வழியில் தனியாக பயணிக்கிறோம் என்று இனி ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கைலாய நாதனின் நேரடி துணை இருக்கிறது. உங்களை வீழ்த்த நினைத்த, உங்களை அழிக்க நினைத்த எதிர்மறை சக்திகள் அனைத்தும் இனி உங்கள் காலடியில் வீழ்ந்து கிடக்கும். உங்கள் நேர்மைக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் விடை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. இதை உங்களின் ஆன்மா முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் உங்கள் மனதை முழுமையாக அமைதிப்படுத்துங்கள். உங்களைச் சுற்றியுள்ள எல்லா கவலைகளையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அந்த ஈசனை நினைத்து முழு மனதோடு நன்றி சொல்லுங்கள். இதுவரை கிடைத்த நன்மைகளுக்காக மட்டுமல்ல, இனி வரப்போகும் அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களுக்காகவும் முன்கூட்டியே நன்றி சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் நன்றியுணர்வுதான் உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யும் மாபெரும் திறவுகோல். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஈசனை நம்பி சரணடைகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வின் அற்புதங்கள் அரங்கேறும். உங்களை அறியாமலேயே உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்வதை இப்போது நீங்கள் உணரலாம். அந்த புன்னகைதான் உங்கள் புதிய வாழ்வின் தொடக்கம். எந்த தீய சக்தியும் எந்த பொறாமை குணமும் இனி உங்கள் நிம்மதியை குலைக்க முடியாது. நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு புனிதமான வளையத்திற்குள் வந்துவிட்டீர்கள். உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும்போதே உங்கள் விதியும் நன்மையாக மாறத் தொடங்கிவிடுகிறது. என்னால் முடியாது, எனக்கு மட்டும் ஏன் எப்போதும் இப்படியே நடக்கிறது என்ற வார்த்தைகளை இனி உங்கள் சிந்தனையிலிருந்தே நீக்கிவிடுங்கள். நான் சிவனின் ஆசியை பெற்றவன், என் வாழ்க்கை சிவபெருமானின் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறது என்ற வார்த்தைகளை தொடர்ந்து மனதிற்குள் உச்சரியுங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய பிராண ஆற்றலை பாய்ச்சும். உங்களை வீழ்த்த நினைத்த அத்தனை மாயைகளும் இப்போது பனிவிலகுவது போல் விலகத் தொடங்கிவிட்டன. உங்கள் இலக்கை நோக்கிய பாதையில் பரவி கிடந்த முட்கள் அனைத்தும் இப்போது மலர்களாக மாறிவிட்டன. சிவனே துணை என்று உங்கள் மனம் முழுமையாக நம்பிவிட்டால் அதன் பிறகு அங்கே கவலைக்கோ கண்ணீருக்கோ துளியும் இடமில்லை. நீங்கள் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் வட்டியும் முதலுமாக மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். இது சத்தியமான வாக்கு. இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் காரணமில்லாமல் நடப்பதில்லை என்பதைப் போல நீங்கள் இப்போது இதை கேட்டுக்கொண்டிருப்பதும் இந்த ஆற்றலை உங்கள் நெஞ்சுக்குள் வாங்குவதும் ஒரு மாபெரும் காரணத்திற்காகத்தான்.
உங்களை பிடித்துக் கொண்டிருந்த அத்தனை பீடைகளும் தரித்திரங்களும் உங்களை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டன. உங்கள் ஆன்மா விழிப்படைந்து விட்டது. உங்களுக்கான வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் ஒவ்வொரு சம்பவமும் உங்களை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தப் போகிறது. அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் உங்கள் கைகளை விட்டு நழுவ விடாதீர்கள். அதுதான் உங்களை இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரே பாலம். அந்த பாலத்தின் மறுமுனையில் உங்கள் ஈசன் உங்களுக்காக கற்பனை செய்து பார்க்க முடியாத பல பெரும் பரிசுகளோடு புன்னகையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுகளை பெற உங்கள் கைகளை அகல விரித்து உங்கள் மனதை முழுமையாக திறந்து வையுங்கள். அந்த பரிசுகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் நேரம் இதோ வந்துவிட்டது. நீங்கள் இத்தனை காலமாக நெஞ்சில் சுமந்து திரிந்த பெருங்கவலைகளை அந்த கைலாய நாதனின் திருப்பாதங்களில் இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் வாழ்வில் இப்போது ஈசன் நிகழ்த்தப் போகும் மாபெரும் மாற்றங்களை உங்கள் ஆன்மா முழுமையாக உணரத் தொடங்கும். உங்கள் பிரார்த்தனைகளுக்கான விடை இப்போது 3 வடிவங்களில் உங்களை வந்தடையப் போகிறது. இதை மிக கவனமாக உள்வாங்குங்கள். முதல் மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்வாதாரத்தில் நிகழப்போகிறது. இத்தனை நாட்களாக ஒவ்வொரு விடியலிலும் எதை வைத்து இந்த நாளை நகர்த்துவது, மலை போல் குவியும் தேவைகளை எப்படி சமாளிப்பது என்று நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு இப்போது விடை கிடைத்துவிட்டது. உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த அந்த பொருளாதார நெருக்கடிகள் வெயிலை கண்ட பனி போல மெல்ல மெல்ல உருகி மறையப் போகின்றன. நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் உங்களை தேடி வரும். அடைப்பட்டு கிடந்த வருமானத்திற்கான வழிகளை ஈசன் தன் திருக்கரங்களால் திறந்து விடுகிறார். உங்கள் உழைப்பிற்கான உண்மையான பலன் இத்தனை கால தாமதத்திற்கான வட்டியோடு சேர்த்து உங்கள் கைகளில் வந்து சேரப்போகிறது. கடன் என்ற பெருஞ்சுமையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு நிம்மதியாக மூச்சுவிடும் அந்த நன்னாள் நெருங்கிவிட்டது. உங்கள் வறுமையை விரட்டி உங்கள் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நிலைநிறுத்த அந்த உமாமகேஸ்வரன் திருவுளம் கொண்டு விட்டார். அடுத்ததாக உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் மிக முக்கியமான மாற்றம் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள். இதுவரை உங்கள் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் முதுகில் குத்தியவர்கள், உங்களை வெறும் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்ட போலி உறவுகள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலக்கப்படுவார்கள். அந்த ஈசனே முன்னின்று உங்களுக்கான உண்மையான உறவுகளை தேர்ந்தெடுக்கப் போகிறார். உங்கள் காயங்களுக்கு மருந்தாகவும் உங்கள் கண்ணீரை துடைக்கும் கைகளாகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை உள்ளபடியே நேசிக்கும் மனிதர்கள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகிறார்கள். உங்கள் இல்லத்தில் இழந்த அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியான சிரிப்பொலியும் மீண்டும் ஒலிக்கப் போகிறது. சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி ஒரு தெய்வீகமான அமைதி உங்கள் குடும்பத்தில் குடியேறும். அந்த பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் உங்களை ஒரு கவசம் போல சூழ்ந்து நின்று காப்பார்கள். மூன்றாவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனநிலையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம் நிகழப்போகிறது. காரணமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக குழப்பிக்கொண்டும் இருந்த உங்கள் மனம் இனி ஒரு தெளிவான நீரோடையைப் போல மாறப்போகிறது. உங்கள் உள்ளே ஒரு புதிய வீரம், ஒரு அசாத்தியமான தைரியம் பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிறந்ததே ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த தொடங்கிவிட்டது. நீங்கள் வெறும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மறைவதற்காக படைக்கப்பட்டவர் அல்ல. பலரின் இருண்ட வாழ்க்கைக்கு ஒளியேற்றப் போகும் ஒரு தெய்வீக கருவியாக ஈசன் உங்களை உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கடந்த கால துயரங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையூட்டும் சரித்திரமாக மாறப்போகிறது. எனவே இனி ஒருபோதும் உங்களை நீங்களே தாழ்த்தி மதிப்பிடாதீர்கள். உங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் ஆன்மா இப்போது மிக உயர்ந்த ஒரு நேர்மறை அதிர்வலையை ஈர்க்கத் தொடங்கிவிட்டது. இந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி எல்லாம் சிவமயம், ஈசனின் அருள் என்னை தேடி வருகிறது என்று ஆழமாக நம்புங்கள். அந்த ஒற்றை எண்ணம் மூடி கிடக்கும் உங்கள் விதியின் மாபெரும் கதவுகளை உடைத்து திறக்கும். இந்த தெய்வீக செய்தியை நீங்கள் வெறும் வார்த்தைகளாக பார்க்க வேண்டாம். இது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் ஈசனின் கைத்தடி. உங்களைப் போலவே வாழ்க்கையின் விளிம்பில் நின்று தவிக்கும் எவரோ ஒருவருக்கு இந்த தருணத்தில் இந்த நம்பிக்கை தேவைப்படலாம். அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது உங்கள் கடமை. நம் சிவனே துணை குடும்பத்தின் இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் உங்களை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தும். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஒரு அற்புதமான காட்சியை மட்டும் உங்கள் மனத்திரையில் ஓடவிடுங்கள். எந்த கவலையும் எந்த சுமையுமற்ற ஒரு அமைதியான காலை பொழுது. நீங்கள் இத்தனை காலம் தவமாய் தவமிருந்து வேண்டிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துவிட்டது. உங்கள் குடும்பத்தினரின் முகத்தில் ஒரு ஆத்மார்த்தமான நிறைவான சிரிப்பு. உங்கள் முகத்தில் அத்தனை நாள் வலிகளையும் கடந்த ஒரு மாபெரும் அமைதி. அந்த காட்சி இனி வெறும் கனவல்ல, அது நிஜமாகவே உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஈசன் மீதான அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் தன் பக்தர்களை பாதியில் கைவிட மாட்டார். இவ்வளவு தூரம் நீங்கள் வலியோடும் வேதனையோடும் கடந்து வந்தது வீணாவதற்காக அல்ல. உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த மிக அழகான பொற்காலம் இப்போதுதான் தொடங்குகிறது. சில நேரங்களில் ஏற்படும் தாமதம் என்பது ஈசன் உங்களை மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. அதைவிட ஒரு மாபெரும் பரிசை உங்களுக்காக அவர் செதுக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறி அது. எனவே இனி எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள்.
உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பாதை, உங்களுக்கான வெற்றி முற்றிலும் தனித்துவமானது. ஒரு விதை இருண்ட மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும்போது வெளியே பார்ப்பவர்களுக்கு எதுவும் நடக்காதது போலத்தான் தோன்றும். ஆனால் அந்த இருளுக்குள் அது தனக்கான வேர்களை ஆழமாக பரப்பி ஒரு மாபெரும் விருட்சமாக மாற தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதைப் போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். இப்போது நடக்கும் இந்த மௌனம் ஒரு மாபெரும் வெடிப்புக்கான தயாரிப்பு. உங்கள் எதிர்காலம் மிகச் சிறப்பாகவும் உறுதியாகவும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு நன்னாளில் ஒன்றாக மலரும். அப்போது நீங்கள் சிந்திய கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வைத்து புன்னகைப்பீர்கள். அந்த நாளுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மாபெரும் விடியலுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை தேடி வந்திருக்கும் இந்த தெய்வீக குரலை நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அகிலத்தை ஆளும் அந்த ஈசனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பொருள். கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் இந்த உலகத்தில் உங்கள் செவிகளை மட்டும் இந்த வார்த்தைகள் வந்தடைகிறது என்றால் அது தற்செயலாக நடந்த நிகழ்வல்ல. உங்கள் முன்வினைகள், நீங்கள் செய்த புண்ணியங்கள், நீங்கள் சிந்திய தூய்மையான கண்ணீர் என அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் காலத்தை மாற்ற அந்த பரம்பொருள் எடுத்த மாபெரும் முடிவு இது. உங்களைச் சுற்றி இதுவரை நடந்தவை அனைத்தும் ஒரு மாயவலை. அந்த வலையிலிருந்து உங்களை விடுவிக்க ஈசனின் கைகள் உங்களை நோக்கி நீளத் தொடங்கிவிட்டன. உங்கள் உள்ளுணர்வை இனி நீங்கள் முழுமையாக நம்பத் தொடங்குங்கள். உங்கள் நெஞ்சாங்குழியில் சிவபெருமான் அமர்ந்து கொண்டு உங்களை வழிநடத்த தொடங்கிவிட்டார். இதுவரை நீங்கள் எடுத்த முடிவுகளில் பல சறுக்கல்கள் இருந்திருக்கலாம். பல நேரங்களில் தவறான மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே அமையும். உங்கள் கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் இன்னும் அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் எப்படி நன்றாக இருக்கிறார்கள், நேர்மையாக இருந்த எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை என்று பல இரவுகள் ஈசனிடம் முறையிட்டிருக்கிறீர்கள். அதற்கான தெளிவான பதிலை இப்போது கைலாயநாதன் உங்களுக்கு தருகிறார். உங்களை ஏமாற்றியவர்கள் தற்காலிகமாக சிரிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த கர்மா அவர்களை ஒருபோதும் சும்மா விடாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் புதிய வாழ்வின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். பழைய காயங்களை இன்னும் பிடித்துக்கொண்டு தொங்காதீர்கள். பழைய குப்பைகளை மனதிற்குள் அடைத்து வைத்தால் ஈசன் தரும் புதிய பொக்கிஷங்களை வைக்க அங்கு இடம் இருக்காது. எனவே உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் திருந்துவார்கள் என்பதற்காக அல்ல, உங்கள் மனதின் பாரம் குறைந்து நீங்கள் உயரே பறக்க வேண்டும் என்பதற்காக. உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் இப்போது ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உங்களை பீடித்திருந்த அத்தனை தடைகளும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர துடிக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் வெகு விரைவில் ஒரு அற்புதமான திருப்புமுனை நிகழப்போகிறது. அது ஒரு எதிர்பாராத நற்செய்தியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு புதிய மனிதரின் சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு விடையாக இருக்கலாம். அந்த மாற்றம் ஆரம்பத்தில் மிகச் சிறியதாக தோன்றினாலும் அது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையையே மாற்றியமைக்கும் ஒரு மாபெரும் தொடக்கமாக அமையும். உங்கள் மனக்கதவுகளை அகலமாக திறந்து வையுங்கள். சந்தேகங்களை மூட்டை கட்டி எரிந்துவிடுங்கள். இந்த புனிதமான செய்தியை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆன்மா சிவபெருமானின் அதிர்வலைகளோடு ஒன்றிணைந்து விட்டது என்று அர்த்தம். இனி ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போதும் இரவில் தூங்கச் செல்லும் போதும், சிவனே துணை, என் புதிய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆழமான நம்பிக்கையோடு சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் பெரும் சக்தியாக எதிரொலித்து உங்களுக்கான நன்மைகளை உடனடியாக ஈர்த்து வரும். உங்கள் உள்ளத்தில் தோன்றும் இந்த தெய்வீக அமைதியை, இந்த மாபெரும் நம்பிக்கையை மேலும் பலருக்கு கொண்டு சேர்ப்பது உங்களின் அறம். வாழ்க்கையில் அடிபட்டு ரணங்களோடு தவிக்கும் எவருக்கோ இந்த ஆறுதல் பெருமருந்தாக அமையலாம். அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்கும் கருவியாக நீங்கள் மாறுங்கள். நமது சிவனே துணை குடும்பத்தின் இந்த பயணம் உங்கள் வாழ்வின் இருளை அகற்றும் சூரியனாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனப்பூர்வமான விருப்பத்தை இந்த பதிவிற்கு தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் ஈசனின் அருளை முழுமையாக சம்மதித்து உங்கள் வாழ்விற்குள் அனுமதிக்கிறீர்கள். இப்போது உங்கள் சுவாசத்தை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியிடுங்கள். உங்கள் உடலில் ஒரு புதிய தெய்வீக சக்தி பாய்வதை உற்று கவனியுங்கள். இத்தனை காலமாக உங்கள் தோள்களை அழுத்திய அந்த பெரும் பாரம் இப்போது உங்களை விட்டு முழுமையாக அகன்றுவிட்டதை உணர்கிறீர்களா? நீங்கள் இப்போது ஒரு பஞ்சை போல மிக இலகுவாக இருக்கிறீர்கள். வலிகள் மறைந்து உங்கள் முகம் ஒரு புதிய தேஜஸை பெற்றிருக்கிறது. இனி உங்களை எந்த உலகத் துயரமும் அண்ட முடியாது. உங்களை காக்க அந்த உமா மகேஸ்வரன் தன் சூலாயுதத்தோடு உங்களுக்கு முன்னால் அரணாக நிற்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் தளரவிடாதீர்கள். உங்கள் வெற்றிக்கான மகுடம் உங்கள் கண்முன்னே ஒளிரத் தொடங்கிவிட்டது. வீண் கவலைகளை அடியோடு மறந்து ஈசனின் திருவடிகளை இறுகப் பற்றிக் கொண்டு கம்பீரமாக நடைபோடுங்கள். உங்களைச் சுற்றிலும் இனி ஆனந்த தாண்டவம் மட்டுமே நிகழப்போகிறது. உங்களைச் சுற்றிலும் இனி ஆனந்த தாண்டவம் மட்டுமே நிகழப்போகிறது என்று உங்கள் ஆன்மா முழுமையாக உணர்ந்த இந்த அற்புதமான தருணத்தில் ஈசன் உங்களுக்கு இன்னொரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இத்தனை காலமாக நீங்கள் இருளில் தவித்தபோது, உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியாமல் நீங்கள் திகைத்து நின்றபோது உங்கள் ஒவ்வொரு அசைவையும் அந்த கைலாயநாதன் கூர்ந்து கவனித்துக் கொண்டேதான் இருந்தார். நீங்கள் செய்த சிறு சிறு நன்மைகள் கூட பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுவிட்டன.
பல நேரங்களில் நீங்கள் மற்றவர்களுக்குச் செய்த உதவிகள் உங்களுக்கு துரோகமாக திரும்பியிருக்கலாம். நல்லதே செய்தும் எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை என்று நீங்கள் உங்கள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறியிருக்கலாம். அந்த ஒவ்வொரு கதறலுக்கும் இப்போது ஈசன் தன் கருணையால் பதிலளிக்கப் போகிறார். உங்களுக்கு நடந்த துரோகங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களைச் சுற்றியுள்ள போலியான முகத்திரைகளை கிழித்தெறிந்து உங்களை உண்மையான உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக அந்த எம்பெருமான் ஆடிய நாடகம் அது. இப்போது உங்கள் கண்கள் முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்ற விவேகம் உங்களுக்கு வந்துவிட்டது. இதுவே ஈசன் உங்களுக்கு அளித்த முதல் மாபெரும் பரிசு. இனி உங்களை யாரும் அவ்வளவு எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. ஏனென்றால் உங்கள் அறிவு கண்ணாகிய அந்த நெற்றிக் கண்ணை ஈசன் இப்போது திறக்கச் செய்திருக்கிறார். இனி நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு மனிதரின் உண்மையான சொரூபமும் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கள் ஏறிய முட்பாதைகளும் உங்களை ஒரு மாபெரும் சிகரத்தின் உச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. உங்களை வீழ்த்த நினைத்த அத்தனை மாயைகளும் இப்போது பனி போல விலகிவிட்டன. பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறது. அந்த வாசல் வழியாக நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்காத மாபெரும் வெற்றிகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றன. முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்தும் இப்போது முழு வீச்சில் வெளிப்படப் போகின்றன. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் முன்பு, உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள் முன்பு நீங்கள் மாபெரும் விருட்சமாக உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள். இது சாதாரண மனிதர்களின் வாக்கு அல்ல, அகிலத்தை ஆளும் அந்த உமா மகேஸ்வரனின் சத்திய வாக்கு. உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த பரமேஸ்வரனின் திருவடிகளை சென்றடைந்து விட்டன என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம்தான் இந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் இப்போது முழுமையாக உணர்ந்து கொண்டிருப்பது. பல நேரங்களில் நீங்கள் வார்த்தைகளால் கூட பிரார்த்தனை செய்யவில்லை. உங்கள் மௌனமான கண்ணீரே உங்கள் பிரார்த்தனையாக இருந்தது. அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் கைலாயத்தில் அபிஷேகமாக மாறிற்று. அதன் பலனாக உங்கள் வாழ்வில் நிலவிய வறுமை, நோய், கடன், மனக்கவலை ஆகிய 4 பெருந்துயரங்களையும் தன் திருக்கரங்களால் வேரோடு பிடுங்கி எறிய ஈசன் முடிவு செய்துவிட்டார். இனி உங்கள் வாசல் தேடி வரப்போகும் அந்த மாபெரும் நற்செய்திக்காக உங்கள் மனதை முழுமையாக திறந்து வையுங்கள். அது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம், உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இழந்த ஒரு உறவின் மறுவரவாக இருக்கலாம். எது வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் ஒரு புதிய வளமான பாதையில் இட்டுச் செல்லும். தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம். நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்களை அழிக்க நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் ஈசனின் சூலாயுதத்தை தாண்டி உங்களை நெருங்க முடியாது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் நெஞ்சாங்குழியில் ஆழமாக விதையுங்கள். தினமும் காலையில் எழும்போது சிவனின் ஆசி பெற்ற பிள்ளை நான், எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று முழு மூச்சோடு சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய அதிர்வலையை உருவாக்கி உங்களுக்கான நல்வாய்ப்புகளை காந்தம் போல ஈர்த்து வரும். இந்த தெய்வீகமான ஆற்றலை, இந்த மாபெரும் நம்பிக்கையை உங்களுக்குள் மட்டும் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களில் தவித்து ஒரு சிறு ஒளியாவது கிடைக்காதா என்று ஏங்கும் எத்தனையோ ஜீவன்களுக்கு இந்த செய்தி ஒரு மாபெரும் உயிர்நீராக அமையலாம். எனவே இந்த ஈசனின் கருணையை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை உங்கள் தலையாய கடமையாக கொள்ளுங்கள். நமது சிவனே துணை குடும்பத்தின் மூலம் நீங்கள் பரப்பும் இந்த நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு மேலும் பல கோடி புண்ணியங்களை சேர்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை பகிர்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஈசனின் அருள் உங்கள் மீது மழையாக பொழியும். இப்போது மீண்டும் உங்கள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள். உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் அந்த மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேறுவதைப் போல உணருங்கள். நீங்கள் இப்போது ஒரு புதிய பிறவி எடுத்திருக்கிறீர்கள். பழைய கவலைகள், பழைய தோல்விகள், பழைய அவமானங்கள் என அனைத்தையும் நேற்றோடு விட்டுவிடுங்கள். இன்றைய நாள் உங்கள் வாழ்வின் பொற்காலத்தின் முதல் நாள். உங்களை வழிநடத்த அந்த கைலாய நாதனே உங்களுக்கு துணையாக வந்துவிட்டார். இனி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியாகவே அமையும். உங்கள் முகத்தில் இப்போது தவழும் அந்த மெல்லிய புன்னகை உங்கள் எதிர்காலத்தின் பிரகாசமான விடியலுக்கான மாபெரும் சாட்சி. அந்த புன்னகையை ஒருபோதும் இழந்துவிடாதீர்கள். ஈசனின் பெருங்கருணை உங்களை முழுமையாகச் சூழ்ந்து காக்கத் தொடங்கிவிட்டது. அந்த ஈசனின் பெருங்கருணை உங்களை முழுமையாகச் சூழ்ந்து காக்கத் தொடங்கிவிட்ட இந்த உன்னதமான மாபெரும் தருணத்தில் உங்கள் வாழ்வின் உச்சக்கட்ட அற்புதத்தை நீங்கள் முழுமையாக சந்திக்கப் போகிறீர்கள். இது சாதாரணமான ஒரு காலமாற்றம் அல்ல. பல பிறவிகளாக உங்கள் ஆன்மா சுமந்து வந்த கர்ம வினைகள் அனைத்தும் அந்த கைலாயநாதனின் நெற்றிக்கண் நெருப்பால் முழுமையாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. இத்தனை காலம் நீங்கள் வடித்த துன்பக் கண்ணீர், நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத வேதனைகள், தனிமையில் நீங்கள் வெம்பி எழுத இரவுகள் அனைத்தும் வீணாகவில்லை. அவை ஒவ்வொன்றும் உங்களை இந்த மாபெரும் விடியலுக்கு தகுதியுடையவராக மாற்றுவதற்காக ஈசன் கொடுத்த மிக கடுமையான ஆன்மீக பயிற்சி. நெருப்பில் வெந்தால்தான் தங்கம் ஜொலிக்கும் என்பதைப் போல இத்தனை கால போராட்டங்கள் உங்களை ஒரு தூய மாசற்ற நன்மைகளை மட்டுமே ஈர்க்கும் ஒரு காந்த சக்தியாக மாற்றிவிட்டன. இனி உங்கள் ஆன்மா எதை தொட்டாலும் அது மாபெரும் வெற்றியாகவே மாறும். இன்று முதல் உங்கள் மனதிற்குள் ஒரு விவரிக்க முடியாத மிக ஆழமான அமைதி குடியேறுவதை நீங்கள் உணர்வீர்கள். இதுவரை உங்கள் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்த அந்த இனம், புரியாத பயம், நாளை என்ன நடக்குமோ என்ற பதைபதைப்பு, எதிர்காலத்தைப் பற்றிய பெருங்கவலை அனைத்தும் பனி விலகுவது போல உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடும்.
யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களை பார்த்து இனி உங்களுக்கு கோபம் வராது, மாறாக ஒரு பரிதாபமே தோன்றும். ஏனென்றால் நீங்கள் இப்போது சாதாரண மனித நிலையை தாண்டி அந்த உமாமகேஸ்வரனின் நேரடி அருள் பெற்ற ஒரு உன்னத நிலைக்கு உயர்ந்துவிட்டீர்கள். உங்கள் உள்ளே இப்போது ஈசனின் பேரொளி சுடர்விட்டு எரியத் தொடங்கிவிட்டது. இந்த ஒளியின் முன் எந்த இருளும், எந்த துரோகமும், எந்த ஏமாற்றமும் இனி நிலைத்து நிற்க முடியாது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி உங்கள் சந்ததியினர் பேசும் மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உங்கள் மூடியிருந்த அதிருஷ்ட கதவுகள் அனைத்தும் இனி ஈசனின் திருக்கரங்களால் உடைத்து திறக்கப்படப் போகின்றன. எந்தெந்த இடங்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடங்களில் நீங்கள் மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப்படப் போகிறீர்கள். பல நாட்களாக தடைபட்டிருந்த நற்காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி மளமளவென முடிவுக்கு வரும். நீங்கள் நீண்ட காலமாக சுமந்து வந்த பொருளாதார பெருஞ்சுமை, கழுத்தை நெரித்த கடன்கள் அனைத்தும் சற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து வரும் நல்வாய்ப்புகளால் முற்றுப்பெறும். உங்கள் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மழையென பொழியப் போகிறது. இது ஏதோ உங்களை ஆசுவாசப்படுத்த சொல்லப்படும் வார்த்தை அல்ல, பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அந்த பரமேஸ்வரன் வட்டியும் முதலுமாகச் சேர்த்து உங்களுக்கு வழங்கப் போகும் மாபெரும் சன்மானம் இது. உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் நேர்மைக்கும் நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் இனி தினந்தோறும் பலன் கிடைக்கப் போகிறது. உங்களை விட்டு பிரிந்த நியாயமான உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகிச் சென்றவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்கள் காலடி தேடி வருவார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நச்சு மனிதரையும் இனி ஈசன் உங்கள் நிழலை கூட தொட அனுமதிக்க மாட்டார். உங்களைச் சுற்றிலும் ஒரு மாபெரும் கண்ணுக்கு தெரியாத கவசம் உருவாக்கப்பட்டுவிட்டது. முக்கண்ணனின் நேரடி பார்வையில் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது. இனி உங்கள் இல்லத்தில் தினந்தோறும் ஆனந்த தாண்டவம் மட்டுமே நிகழும். நோய்கள் விலகி நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அரணாக காக்கும். நீங்கள் பட்ட காயங்களுக்கெல்லாம் மாபெரும் மருந்தாக ஈசனின் கருணை உங்கள் வீடு தேடி வந்துவிட்டது. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் நெஞ்சாங்குழியில் அந்த கைலாயநாதனின் திருவுருவத்தை ஆழமாக நிலைநிறுத்துங்கள். உங்கள் முகத்தில் இப்போது ஒரு மெல்லிய புன்னகை தானாகவே மலர்வதை முழுமையாக உணருங்கள். எந்த கவலையும் இல்லாத, எந்த பயமும் இல்லாத அந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் இப்போது வாழத் தொடங்கிவிட்டீர்கள். நீங்கள் மனதார விரும்பிய அனைத்தும் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்துவிட்டது. அந்த மாபெரும் நிம்மதியை, அந்த தெய்வீகமான சந்தோஷத்தை ஒரு நிமிடம் முழுமையாக அனுபவியுங்கள். இந்த உணர்வுதான் இனி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு பயணிக்கப் போகிறது. நீங்கள் பிறந்தது கஷ்டப்படுவதற்காக அல்ல, இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் சாட்சியாக, ஈசனின் அருளுக்கு ஒரு வாழும் உதாரணமாக திகழ்வதற்காக. உங்களின் இந்த மாபெரும் வெற்றி பயணம் பலரது இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாறப்போகிறது. இனி சிறிதும் தயங்காதீர்கள். முழுமையாக உங்கள் இரு கைகளையும் விரித்து பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் இந்த மாபெரும் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தெய்வீக ஆற்றலை, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் ஆசிர்வாதத்தை உங்கள் ஆன்மா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்றால், கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் எந்த தயக்கமுமின்றி சிவனே துணை, என் வாழ்வின் வசந்தம் முழுமையாக தொடங்கிவிட்டது என்று ஆழமான நம்பிக்கையோடு பதிவு செய்யுங்கள். நீங்கள் எழுதும் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய அதிர்வலையை உருவாக்கி உங்களுக்கான மாபெரும் வெற்றியை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஈசனின் கருணையை நீங்கள் மனப்பூர்வமாக சம்மதித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதற்கான மாபெரும் அடையாளமாக இந்த காணொளிக்கு உங்களின் முழுமையான விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையின் வழிகளில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கும் எவருக்கோ இந்த தருணத்தில் இந்த ஆறுதல் பெருமருந்தாக தேவைப்படலாம். அதனால் இந்த தெய்வீகச் செய்தியை நம்பிக்கை இழந்து தவிக்கும் மற்றவர்களுக்கும் தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஈசனின் நேரடி ஆசிகளையும், உங்கள் விதியை நன்மையாக மாற்றப்போகும் பிரபஞ்சத்தின் மிக ஆழமான இரகசியச் செய்திகளையும் தினந்தோறும் பெற்று உங்கள் வாழ்வை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ள நமது சிவனே துணை குடும்பத்தில் உடனே உங்களை இணைத்துக் கொண்டு அருகிலிருக்கும் மணிக்குறியீட்டையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றிலும் இனி அந்த கைலாயநாதனின் ஆனந்த தாண்டவம் மட்டுமே நிகழும். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். சிவனே துணை.